நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, ஒன்னு கேட்கலாமா? நீங்க எப்படி அந்த வீட்டுக்கு வந்தீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட குடும்பம் இப்ப மாமா இருக்காரே, இங்க பாருங்க, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். இட்ஸ் ஓகே. இல்ல, நான் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். கஷ்யப் குடும்பம் எவ்வளவு நல்ல குடும்பம்னு நீ புரிஞ்சுக்கணும், அவங்கள தெரிஞ்சுக்கணும். எனக்கு நடந்த அந்த கொடூரத்துக்கு அப்புறம் நான் சுதீரோட வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா என்னுடைய குடும்பம் உள்ள வரக்கூடாதுன்னு என்னை வெளியில திரத்திட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? என் நிழல் பட்டா கூட அவங்க கௌரவமும் மானமும் கொலைஞ்சிட்டோம்ல. அந்த நேரத்துல எனக்கு சாகிறத தவிர வேற வழியே தெரியல. சரி, சாகலான்னு போயிட்டேன். அப்பதான் அப்பா வந்து என்ன காப்பாத்தினாரு. அங்க இருந்தா ஏதாவது பண்ணிப்பேன்னு அவர் அந்த ஊர்ல இருந்து என்ன டெல்லிக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. பெரிய அண்ணி நான் வாழணும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஆலோ கண்ணா சாஞ்சிக்க தோள் கொடுத்தாரு. அந்த தோள்கள்ல தலை வச்சு நான் வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே இருக்கலாம். அம்மாவும் என்னை அப்படியே அள்ளி அரவணைச்சுக்கிட்டாங்க. பெத்த தாயை விட நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் மாமா? உங்க மாமாவா? காலப்போக்குல மெதுவா எல்லாத்தையும் மறந்தாங்க. உங்க மாமி கர்ப்பமா இருக்கும்போது அவங்கள பார்த்துக்க ஒரு ஆயா தேவைப்பட்டது. எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை கூட்டிட்டு போக வந்தாங்க. எனக்கு போக விருப்பம் இல்லை. ஆனா அப்பாவும் அம்மாவும் பெரிய அண்ணியும் என்னை போக சொல்லி வற்புறுத்தினாங்க. உறவுகளை இப்படி அறுத்தெறியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட நான் என் கூட பிறந்த என் அண்ணனை பார்க்கும்போது வெளியாள் மாதிரி தான் நடந்துக்குவேன். அந்த பாசம் எங்க போச்சுன்னே தெரியல. எனக்கு எல்லா சொந்தங்களும் அந்த கஷ்யப் குடும்பம்தான். ஏன்னா அவங்க செத்து போன ஒரு செடிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தாங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க, இந்த மாதிரி நாத்த அடிக்கிற எருவை வாங்கிட்டு வராதீங்கன்னு கேக்குறீங்களா நீங்க? இது பாரு, இதுல இருந்து வர்ற நாத்தத்தை பார்க்காத. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதோட பலனை நீயே பார்த்து பிரமிச்சு போயிடுவ. நீயே பாரு, நான் போடுற இந்த எருவால இந்த செடி சும்மா அப்படியே பூத்து குலுக்கும்.
கடவுளே, இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். அது யாரு? யார்ப்பா அது? என்ன பண்றீங்க? ஏரியா மொத்தம் நாத்தம் அடிக்குது. ஏய் பக்குதாஸ், யார் வீட்டு சாக்கடை திறந்து கிடக்குது? மொத்த ஏரியாவை நாத்தம் அடிக்குது. எனக்கு தெரியல, நான் பார்த்து சொல்றேன். மனோகர் சார், உங்களுக்கு தெரியுமா? 1/2 மணி நேரத்துக்குள்ள என்னோட பியூட்டிஃபுல் பப்ளி 3 தடவை வாந்தி எடுத்திருக்கா. ஓ, பிரச்சனை இங்கதான் இருக்கா? இந்த ஆள் வேலையை ஆரம்பிச்சாலும் நம்ம தான் மூக்க முடிக்க வேண்டியதுதான். நான் யாருன்னு காட்டுறேன். இந்திரம்மா, ஓ ஈஷானம்மா, கொஞ்சம் மாடிக்கு வந்தே உங்க மாமனார் லட்சணத்தை பாருங்க. இந்த ஏரியால இருக்க எல்லாரையும் சாகடிக்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? ஏம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? நீங்க பாட்டுக்கு முகத்துல துணியை கட்டிக்கிட்டு எங்களை எல்லாம் ஏன் சாகடிக்கிறீங்க? ஓ இந்திரம்மா, ஈஷானம்மா. ஓ காட், யா, இட்ஸ் ஸ்டிங்கிங் சோ பேட். எங்க இருந்து வருது இந்த ஸ்டிங்க்? ஐயோ, எங்க இருந்து வருது இந்த ஸ்டிங்க்? ஏய், இங்க பாரு வாயடி. இது வரைக்கும் உனக்கு நாத்தமே வரலையா? நான் கத்தன உடனே அப்படியே நடிக்கிறியா? ஸ்டிங்கிங். சுஹானா, நான் பேசிக்கிறேன். நோ தாத்தா, மனசுல இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? Just wait and watch. Excuse me, green chudi aunty. வாய மூடுங்க, புரியுதா? வாய மூடுங்கன்னு சொன்னேன். நாத்தம் வருது, நாத்தம். ஸ்டிங்க் வருது. பிரஷ் பண்றது இல்லையா? நான் பிரஷ் பண்ணலையா? ஓய் ஓய், இப்ப நீ என்ன சொல்ல வர? என் வாயில இருந்து நாத்தம் வருதுன்றியா? நாத்தம் என் வாயில இருந்து வரல. அங்க பாரு, உங்க தாத்தா பாரு. அது இல்ல, நீங்க தான் உங்க மவுத், உங்க வாயில இருந்து ஸ்டிங்க் வருது. உங்க ப்ராப்ளம் என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அன்னைக்கு தண்ணிக்காக கத்துனீங்க, இன்னைக்கு எதுக்காக கத்துறீங்க? கத்திட்டே இருப்பீங்களா? இப்படி கத்துனா எவ்வளவு ஹாரிபிளா இருக்கீங்க தெரியுமா? மொட்டை மாடியில நின்னுட்டு எங்க தாத்தாவை கத்துறீங்களே. சின்ன வயசுல உங்க மம்மி டாடி எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா? ஐயோ, நான் எதுவும் பண்ணலையே. நானா ஊனா எப்ப பார்த்தாலும் கத்த வேண்டியது. இந்திரம்மா, ஈஷானம்மா, முதல்ல உங்க வீட்ல பாருங்க, கெட்டி போன பொரியல் பண்றீங்க. நானா? பாத்தீங்களா? உங்க பேரை பொண்ணுட்டி என்ன பத்தி என்னெல்லாம் சொல்றா பாத்தீங்களா? நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? என்ன பேசுறீங்க? ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. சுஹானா, நான் பேசிக்கிறேன். நோ தாத்தா, இன்னைக்கு இந்த ஆண்டிக்கு நான் லெசன் கத்து கொடுத்தே ஆகணும். லிசன் ஆண்டி, நீங்க உங்க விண்டோஸ் டோர் எல்லாம் மூடி வைங்க. கூடவே உங்க வாயையும் மூடி வைங்க. ஏன்னா இட்ஸ் ஸ்டிங்கிங், இட் ஸ்டிங்ஸ். எப்படிதான் உங்க வீட்ல இந்த மாதிரி நாத்த பிடிச்ச பொரியல் எல்லாம் செய்றீங்களோ தெரியல. நீ கேட்டியா மீனு? உன் இஷ்டத்துக்கு பேசுற? யோசிச்சு பேசு. நாத்தம் என் பியூட்டிஃபுல் வீட்ல இருந்து இல்ல, உன்னோட கேவலமான வீட்ல இருந்து வருது. OMG. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாத்தம் என் பியூட்டிஃபுல் வீட்ல இருந்து இல்ல, உன்னோட கேவலமான வீட்ல இருந்து வருது. OMG. You're right. மறுபடியும் உங்க கூட ஃபைட் பண்ணணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். Just give me a minute. அண்ணி ஒரு நிமிஷம். Wait. நான் வரேன். வெயிட் தாத்தா. இங்க பாருங்க தாத்தா. அவ எங்க போனா? எனக்கு தெரியாது. ஏமா? எனக்கு தெரியாது. தெரியாதுங்க. என்ன கொண்டு வர போயிருக்கா? என்ன கொண்டு வர போனா? தெரியல. தெரியாதுங்க. ஏதாவது கொண்டு வந்து என் மேல அடிப்பாளா? ஏமா கொஞ்சம் பாருமா. எதுவும் சொல்ல முடியாது ஆண்டி. தாத்தா என்ன காப்பாத்துங்க. என்ன நம்புமா? தாத்தா இது போட்டுக்கங்க. இதால மூக்க மூடிக்கவா? தாத்தா கண்ணாடி. ஏமா இதை எதுக்கு கொண்டு வந்த? யா தாத்தா, நான் அந்த பக்கம் பார்த்து பேசுறேன்ல, சோ சன்லைட் பட்டி என் கண்ணு கூசுது. அப்புறம் ஃபைட் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகும்ல. சோ கிரீன் சூட் ஆண்டி, யூ வாண்ட் டு ஃபைட்? எஸ். ஓகே. So not so beautiful bubblyயோட not at all beautiful mummy, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்பவும் கத்திட்டே இருப்பீங்களா? நான் உங்களை இந்த ஏரியா சரி, இந்த ஏரியாவை ஹராஸ் பண்றீங்கன்னு சொல்லி போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்க. உங்களை நல்லா மோசமா ட்ரீட் பண்ணணும்னு நான் சொல்லி அனுப்புவேன். உங்களுக்கு அழுக்கு பிளாங்கெட் கொடுப்பாங்க, கெட்டு போன சாப்பாடு கொடுப்பாங்க, காஞ்சி போன ரொட்டியும் கேவலமான பொரியலும் கிடைக்கும். புரிஞ்சுதா? நல்லா இருக்கே. அவங்க வீட்டு மருமகளோட தைரியத்தை பாத்தியா? அவங்க பண்ற தப்புக்கு நம்மள மாட்டி விடுவாளாம். கேட்டீங்களா மனோகர் சார்? என்ன சொன்னீங்க? இப்ப நான் தெளிவா சொல்றேன். இந்திரம்மா, ஈஷானம்மா, என்ன ஆச்சு? ஏன் கத்துறீங்க? பப்ளி ஆண்டி, மஞ்சு ஆண்டி, சாரி மஞ்சு அண்ணி, என்ன தகராறு? அப்பா
எதுக்காக நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க? சுஹானா தான் அப்பா இந்த ஆண்டி தாத்தாவை பார்த்து ஷார்ட் பண்றாங்க and without any reason. அதான் 2 பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்களா? இல்ல நான் கத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்காக யாராவது கண்ணாடி போடுவாங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லங்க. அவரை பாருங்க இந்த ஏரியாவே நாத்த புடிச்ச ஏரியாவே ஆக்கிட்டாரு. ஆனா உங்க பேத்தி என்னடான்னா நான் தேவையில்லாம கத்துறேன்னு சொல்றா. ஐயோ இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. எல்லாத்துக்கும் காரணம் இவர் வாங்கிட்டு வந்த நாத்த புடிச்ச எருதான். எத்தனையோ தடவை சொல்லிட்டு அந்த நாத்த புடிச்சது வாங்கிட்டு வராதீங்க சொல்ற மாதிரி இந்த தெருவே நாத்தம் அடிக்குது. ஓரம் ஃபர்டிலைசர் அண்ணி இதுதான் இது. OMG நம்ம வீட்ல இருந்து தான் ஸ்மெல் வருதா? இப்ப சொல்லுமா எதுக்காக நீ அமைதியா இருக்க சொல்லு. சரி அதெல்லாம் விடு மஞ்சு. பியூட்டிஃபுல் பொண்ணு எப்படி இருக்கா? என்னோட பியூட்டிஃபுல் பாத்து விழுந்துற போறேன். நானே சொல்லணும்னு இருந்தேன். என்னோட பியூட்டிஃபுல் பப்ளி இல்ல தன்னோட பியூட்டிஃபுல் கிளாஸ்ல எல்லாரோட பியூட்டிஃபுல் மார்க் வாங்கிட்டு வந்திருக்கா. நான் வீட்டுக்கு வந்தனே சொல்லலையா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தனே பியூட்டிஃபுல் ஸ்வீட்ல கொண்டு வந்து கொடுத்தனே. நீங்க சாப்பிடலையா? ஆமா தாத்தா அந்த பியூட்டிஃபுல் ஸ்வீட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சா? அதுல 3 பியூட்டிஃபுல் பூச்சிங்க செத்து கிடந்தது. அதுல இருந்து பியூட்டிஃபுல் ஸ்மெல் வந்துச்சா? அதை விட இந்த ஃபர்டிலைசர் பரவாயில்லன்னு நான் சொல்றேன். உன்னை வச்சுக்கிறேன். பாத்தீங்களா உங்க பேர படாட்டி என்ன பத்தி என்ன சொல்ற பாருங்க. என்ன சொல்லிட்டேன்? பியூட்டிஃபுல் ஏரியால என்னோட பியூட்டிஃபுல் இமேஜ் பாழாகிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி நீங்களும் பியூட்டிஃபுல்லா இல்ல உங்க பப்ளியும் பியூட்டிஃபுல்லா இல்ல உங்க இமேஜும் பியூட்டிஃபுல்லா இல்ல. பப்ளி பத்தி என்ன சொன்னே? பொண்ணு பத்தி பேசல இனிமே சொல்ல மாட்டேன். நான் யாரன்னு காட்டுறேன். காட்டுங்க பார்க்கலாம். நான் யாரன்னு காட்டுறேன். இன்னைக்கு நான் உங்களை விட என் பப்ளி எவ்வளவு பெரிய பியூட்டிஃபுல் இருக்கா காட்டுறேன். இது என் பியூட்டிஃபுல் வீடு. வீட்ல போற பியூட்டிஃபுல் உங்க பர்த்டே எப்போ ஒழுங்கா என்கிட்ட சொல்லுங்க. உங்க பர்த்டே அன்னைக்கு நான் டூத் பேஸ்ட் கிஃப்ட் கொடுப்பேன். எப்படியாவது உங்க பர்த்டேவை கண்டுபிடிக்கிறேன். Your mouth stinks. You stink. எவ்வளவு தைரியம் தான் இப்படி நீ பேசுற? இரு உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? யாருக்கு பயப்பட மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க உள்ள போயிடுங்க போங்க. போயிடுங்க. கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். இந்தர் அண்ணா, இலேஷ் அண்ணா, அப்புறம் இஷானும் வந்துருவான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா டின்னர் சாப்பிடலாம். தீபக் உன்னோட ரூமுக்கு போ. நான் உனக்கு டிஃபன் அங்கேயே கொண்டு வரேன். இன்னைக்கு நம்ம தீபக்கோட பர்த்டே. தீபக் ஓட்டி விடு. அம்மா ஏமா அழறீங்க? இல்ல அது அது ஒண்ணே இல்ல. அம்மா நான் நல்லதா இருக்கேன், நிஜமா தான் சொல்றேன். இனிமே நான் வாழ்வேன்.
ஏன்னா நான் வாழ்றதுக்கு இப்பதான் காரணம் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய காரணம். அம்மா, நீங்க தாத்தா வீட்டுக்கு போங்கம்மா. அங்க எல்லாரும் இருப்பாங்க, உங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எனக்கு கிளாஸ் இருக்கு. நான் கிளாஸுக்கு போயிட்டேன்னா நீங்க இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணுவீங்க? ஆனா உன்னுடைய உடம்பு. அம்மா, எனக்கு பூர்ணமா குணமாயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த காயம் கூட ஆறிடுச்சு. ஆனா தழும்பு போகவே இல்லையே. இந்த தழும்பு சீக்கிரம் ஆறிடுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது? கிஃப்ட் கிஃப்ட் ரேப் பண்றேன். வாவ், சோ ஸ்வீட். உண்மையா சொல்றேன் இஷான், நிஜமாவே நீ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் தான். டிபிக்கலா இருக்க. தேங்க் யூ. தேங்க்யூவா? எதுக்காக? கிஃப்ட் ரேப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஐ டோன்ட் மைண்ட் இட் லைக் தட். குடு. ஹே, இல்ல இந்த கிஃப்ட் உனக்காக இல்ல. பின்ன யாருக்கு? என்னுடைய சோனாக்காக. வெல்கம் கிஃப்ட். வெல்கம் கிஃப்டா? இங்க பாத்தியா, இதான். குளோப். உன்னோட ஃப்ரெண்ட் அப்ராட்ல இருந்து வரா, அவளுக்கு போய் நீ குளோப் கொடுக்கற? ஐ யூ இன் சென்சஸ்? ஐ டோன்ட் திங்க் சோ. உனக்கு ஒண்ணு தெரியுமா சோனா? இத கொடுக்கறனா இதுக்கு பின்னாடி முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. காரணமா? உனக்கு ஒண்ணு தெரியாது. சோனா இந்த இடத்தை விட்டு ஷிஃப்ட் ஆகும்போது இங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயத்துல ரொம்ப பெரிய சண்டை வந்தது. அவ என்கிட்ட இந்த மயாமி கலிபோர்னியால இருக்கு பண்ணா. இப்ப நான் அவகிட்ட இந்த குளோபை காமிச்சு நீ சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ண போறேன். ஏன்னா மயாமி ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு, கலிபோர்னியா வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. இந்த சின்ன விஷயத்தை இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கியா? நீ சொல்ற மாதிரி இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்ல. அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு காரணமா? நான் கேட்க விரும்பல. 1 செகண்ட். இல்ல நீ கேட்டுதான் கேளு. நாங்க 2 பேரும் அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கோவம் வந்து அவளுடைய பொம்மையை நான் உடைச்சிட்டேன். அதனால அவ இங்க வந்த உடனே முதல்ல நீ அப்படி என்கிட்ட சொன்னது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் உடைச்ச இந்த பொம்மையை அவகிட்ட கொடுப்பேன். So cute. இதெல்லாம் எடுத்து ஓரமா வை. நான் தூங்கணும். ஸ்லீப்பிங். நாளைக்கு ஆபீஸ் போக வேண்டாமா? சீக்கிரம் தூங்கு, புரியுதா? இல்ல சுகானா, சோனா இங்க வரப்போறான்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். அண்ட் ஐ அம் ஷூர் கண்டிப்பா நீயும் சோனாவும் நல்ல ஃப்ரெண்டா இருக்க போறீங்க பாரு. அப்புறம் அவ கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. சண்டையெல்லாம் போடுவாளா? யூ மீன் அப்ப ஜாலியா இருக்கும்? உங்க 2 பேருக்கும் பிசிக்கல் ஃபைட்ஸ் கூட நடக்குமா? பின்ன அவளால எப்பப்பெல்லாம் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியலையோ அப்பெல்லாம் சண்டை போட்டு கோவத்துல நறுக்குன்னு கடிச்சு வச்சிருவாங்க பாரு. இன்னும் கூட தழும்பு இருக்கு. அதை ஏன் கேக்குற சோகனா? அவளை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பா, வாக்குவாதம் அது இதுன்னு. ஆனா ஒரு விஷயம், அவ ரொம்ப நல்ல பொண்ணு.